இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உண்மையிலே யார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக்கிருந்தாங்கன்றத கேட்டங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக ரெசல்மேனியா 18 ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போது. இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் இவருடைய பிக் ஃபேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் டீகோட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக போய் வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரினா மறக்காம ரெஸ்லிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போவோம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணிடுவோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லேருந்து ஸ்மாக் டவுனில் செக்மெண்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சேட் கேபிள் கோடி ரோட்ஸ்லாம் செக்மெண்ட் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்மெண்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஆஃப் ஏரில் 2 டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ பிரான் பிரேக்கர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடந்திருக்கு. குந்தர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய ஓட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுடைய ஆஃப் ஏரில் நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுடைய ஒரு சில கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டோம். காலில் லிங்க் இருக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ பிரதர் ஆஃப் டிஸ்கஷன் அழைக்கப்படுற அண்டர்டேக்கர் அண்ட் ஆல்சோ கேன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கேன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய இன் ரிங் ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் வாக்குன்ற ஒரு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பேசியிருக்காரு நம்மளுடைய ஃபார்மர் WWF சாம்பியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக இன் ரிங் காம்படிஷன்லேருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டை இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. நான் வந்து இன் ரிங் காம்படிஷனில் ரிட்டையர் ஆகிட்டேன்றதை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக அதர் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இன் ரிங் காம்படிஷனை தவிர்த்து ஸோ பேக் ஸ்டேஜ் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் ரோல், இது எல்லாமே வந்து நான் பண்ண ரெடியாக இருக்கேன்றதை இப்போ வரைக்கும் கெயின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன் ரிங் காம்படிஷனை தவிர்த்து நான் மற்ற எல்லா வேலையும் WWE பார்க்க ரெடியாக இருக்கேன்றதை சொல்லியிருக்காரு. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசில் மேன் மல்கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் கர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ உங்களுடைய சாய்ஸ் யாராக இருப்பாங்க, ட்ரைபிள் சீஃபா, ரோமன் ரெயின்ஸா, சோலோ சிக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் ரோமன் ரெயின்ஸை பிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரீசன் என்னன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் நான் சோலோ சூஸ் பண்ணலன்னா, நான் வந்து ரோமன் ரெயின்ஸோட பிக் ஃபேன், அது ஏன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணியிருக்காரு. ஒரு பையன் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பிளட் லைன்லாம் என்னன்றதையும் காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப் ரெயினும் சரி, ஸோ பிஸ்னஸ்க்கும் வைஸ் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ WWE அந்த பூம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோமன் ரெயின்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்ன்றதை வந்து நம்மளுடைய கேட்டங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நான் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா NXT வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மென்ஸ் அயன் சர்வைவர் சேலஞ்சில் வந்து நம்மளுடைய OFMA வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அவர் உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். ஸோ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பே லாங்கஸ்ட் ரெயின் இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அயன் சர்வைவரில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் NXT சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டராகவும் இருக்காரு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு OFMAவோட பிக் ஃபேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா OFMAட்டேருந்து நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து OFMAக்கு இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு புஷ் கொடுக்குறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி ஒரு நல்ல டேலண்ட் தான். ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக உங்களுக்கு புஷ் கொடுக்குறது கரெக்ட் தான். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 18 ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண போகிறாங்க. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலிமினேஷன் சேம்பர் 2025 கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2002 ரெசல்மேனியா, அதாவது ரெசல்மேனியா 18 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க ஹல்க் ஹோகன் வர்சஸ் ராக்குக்கான ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க. அதே அரீனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நெக்ஸ்ட் இயர் எலிமினேஷன் சேம்பரும் நடத்த போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுடைய லார்ஜஸ்ட் ஆல் கேட் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $3.8 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரீ புக்கிங் ஆயிருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 18 ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முறியடிச்சிரும்ன்றதை இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும், இந்த வருஷம் ரெசல்மேனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எலிமினேஷன் சேம்பர் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி அதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு அன்னோன் ஃபேக்ட் என்னன்னா, ஸோ அதே அரீனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசல்மேனியா 6 வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட்டாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்த்துலாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ ஃபஸ்ட் அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் யாராக இருந்திருப்பான்றதை. இது ரிலேட்டட் நம்மளுடைய கேட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த WWE வெஞ்சன்ஸ் பேப்பரியோடைய அந்த நடந்த நாள் ஸோ 23 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த நாளில் வந்து
பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்றத மெமரிஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதன் வைஸ் இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்வன் வாலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருந்தார். அப்போ வந்து பேசியிருந்தார் நம்மளோட WWE ஹால் ஆஃப் ஃபேமர் கர்ட்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வின்ஸ் மெக்மேன் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் கர்ட்டங்களுக்கு கால் பண்ணி ஒன்றை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் அகைன் உனக்கு கொடுக்க போகிறோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டைட்டில் கொடுக்க போகிறோம், இந்த தடவை வந்து நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாராமா. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா யோசிச்சு முடிவு இருக்குன்றதை வந்து வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருந்தாராமா. அண்ட் ஆல்சோ அந்த பேப்பர் வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அவருக்கு திரும்ப கால் பண்ணி இந்த தடவை நான் அந்த ஸ்டாப் வந்து கிறிஸ் ஜெரிகோ கொடுக்கலாம்னு இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கர்ட்டங்கள் இதுக்கு அக்ரி பண்ணியிருக்காராமா. ஸோ பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறதே பண்ணுங்கன்றது வந்து நம்மளுடைய கர்ட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை க்ரௌன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வரைக்கும் கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பேசியிருக்காரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு உங்களுடைய பிளான்ஸ் என்னன்றதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக சிம்பிளி உட்காந்து ஸோ அந்த ரெஸ்லிங்கை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவ்யூஸ் வந்து கொடுக்க முடியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரிவ்யூன்றதை மென்ஷன் பண்ணல. அவர் ப்ராப்ளம் என்ன பேசியிருக்காருன்னா, ஸோ பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க என்ன பார்க்கறதுக்காக. அண்ட் ஆல்சோ நானும் பால் ஹேமனும் சேர்ந்து இந்த ரெஸ்லிங் ரிலேட்டட் ஒரு சில டாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ரியாலிட்டி ஷோ, டாக் ஷோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக போட்காஸ்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவருடைய ரெஸ்லிங் ரிட்டையர்மெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவர் வந்து ஸோ அந்த போட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம், அவரும் பால் ஹேமனும் சேர்ந்து பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துங்கன்னே இருக்கு. நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருக்கு கைஸ்.